தமிழர்கள் பின்வாங்கவில்லை. எனவே இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் கல்வி அடையாளம். நாங்கள் புரள மாட்டோம் என்பதை மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது உறுதியாக மாநில அரசுக்கு கிடைத்த பஞ்சாபி என்ற தாய்மொழி கட்டாயம் என்ற சட்டம் இருக்கிறது. தாய்மொழி கட்டாயம் என்ற சட்டம் இந்தியா முழுக்க தெரிந்துவிட்டது. இந்தியால் தாய்மொழிகளுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று மராத்திக்குள் இந்தியை நுழைய விட்டார்கள். மராத்தி தன் முகத்தை இழந்து அடையாளத்தை போக்கிக் கொள்ளுவிட்டார். எனவே இந்தியை அமரவிட்டால் இந்தி என்ற புல்லுருவி அந்த தாய்மொழியின் சத்தை உறிஞ்சி குடித்துவிட்டு தான் வளரும் தாய்மொழி. எனவே இந்தி என்ற புல்லுருவியை அனுமதிக்க கூடாது என்பது தமிழர்கள் இந்தியாவுக்கு விடுக்கிற தேசிய கொள்கை. அமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவ சபையின் விருதை பெற்று வந்து தமிழ்நாட்டு அரசு வேகம் என்ன, திடம் என்ன, மக்களை தேடி தமிழர்கள் பெற்றிருக்கிற பயன் தமிழ்நாட்டில் சரிபாதியாகிய 4 கோடி தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் இருதய துடிப்பை எவ்வளவு பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இதில் அரசியல் இல்லை, இது திராவிட மாடல் என்பதை கூட இரண்டாபட்சமாக மக்களுமான அரசுக்குமான உறவு நாடி துடிப்புக்கும் இதய துடிப்புமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மக்களை இந்த அரசு நேசிக்கிறது. அந்த மக்களின் எந்த கட்சி என்று பார்த்து அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு நியாயமான அரசின் ஜனநாயக கடமை